எப்படி தான் தேய்ச்சாலும் இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை மட்டும் இல்லைங்க, கைமுட்டி, கால் முட்டி, கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருமை இது எல்லாமே டக்குன்னு 2 நிமிஷம் தாங்க, 2 நிமிஷத்தில் போயிடும். கழுத்தில் கருமை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நம்முடைய உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் வரதால் கூட நம்முடைய கழுத்தில் கருமை வரும். அப்படிப்பட்ட கருமையை கூட நாம் இதை வச்சு செஞ்சால் போதும், ரொம்ப ஈஸியாக நாம் இதை போக வைக்க முடியும். இந்த மாதிரி சங்கு புஷ்பத்தை நம்ம பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த பூக்களை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும். நம்ம பறித்து வச்சுருக்கக்கூடிய இந்த சங்கு புஷ்பம் பூலேருந்து ஒரு 5-10 சங்கு புஷ்பம் பூவை இதில் போட்டுக்கலாங்க. இந்த சங்கு புஷ்பம் பூவை நம்ம ஒரு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணோம். இதே மாதிரி நம்ம உடனடியாக நம்ம ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இன்னொரு வழியையும் பின்பற்றலாம். நம்ம முகத்தில் ஏற்கனவே நிறைய கரும்புள்ளிகள் இருக்குது, மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல்ல சொல்லக்கூடிய அந்த ஸ்ப்ரேயையும் நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்டாவது சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா உடனடியாகவே நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த பூக்களை இதில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 ஸ்பூனுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா காய்ச்சாத பாலில் தான் அதிகப்படியான லாக்டிக் ஆசிட் இருக்குது. இப்போது தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது பால் தேவைப்பட்டால் இன்னும் 2 ஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போதே அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த தொக்கெல்லாம் நம்மளால் தனியாக பிரித்து எடுக்க முடியும். இப்படி இந்த மாதிரி கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கலாம். இந்த எலுமிச்சைப்பழச்சாறு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாதுங்க. இதுலேருந்து ஒரு 4-5 சொட்டுக்கள் அல்லது ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளவுதான். அந்த அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸை நம்மள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சமாக வினை புரிய ஆரம்பித்து அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த நிறத்தை இன்னும் நல்லா டார்க்காக மாற்ற ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட இன்னொரு பொருள் சேர்த்துக்கிறோம். அது என்னென்னா கடலை மாவு தான். கடலை மாவு ஒரு 2-3 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம ஓரளவு திக்காக மாற்றணும். அதுக்காக ரொம்ப திக்காகவும் நம்ம மாற்றக்கூடாது. கொஞ்சம் நம்ம திக்காக மாற்றினா போதும். சப்போஸ் உங்ககிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக அரிசி மாவு யூஸ் பண்ணலாம் அல்லது கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த 3த்தில் நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த அளவுக்கு மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. திடீர்னு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா கூட இதை ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்காக நம்ம போட்டு போகலாம். அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அல்லது உங்கள் முகத்தில் ஏற்கனவே நிறைய கருமை படர்ந்துருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா கூட இதை ட்ரை பண்ணலாங்க. இதில் நாம் சங்கு புஷ்பம் பூவை 2 வழியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். முதல்ல நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அந்த லிக்யூடை நம்ம ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அது கெட்டு போகவே போகாது. அடிக்கடி நம்ம அந்த தண்ணியை எடுத்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கோ இல்லை சும்மா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ கூட அந்த ஸ்ப்ரேயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2வது செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் பேக்கை முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த முகத்தில் இது மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்முடைய கழுத்துலேயும் சேர்த்து அப்ளை பண்ணிவிடணும். இல்லை அப்படின்னா முகம் மட்டும் நமக்கு பளிச்சுன்றது தெரியும், கழுத்து அப்படியே டார்க்காகவே இருக்கும். இப்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்னு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நல்ல மெலிசான துணியோ அல்லது நல்ல மெலிசான பேப்பரோ பார்த்து எடுத்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து மேலே ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அது அப்படியே இருக்கும். ஒரே இடத்துல இது அப்படியே இருக்கிறதால நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு போட்டுட்டு கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி நீங்கள் போட்டாலும் உங்களுக்கும் நல்ல ப்ரைட்டாக இருக்கும். இது நான் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த பேப்பர் நல்லாவே இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் ஒட்டி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இதுபோல் நம்ம எடுக்கும்போலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த நல்ல ஒரு பிரைட்னஸ் அந்த முகத்தில் தெரிகிறது நாமளே பார்க்கலாம்.
இந்த மாதிரி சங்கு புஷ்பம் பூ வச்சு உங்கள் முகத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஏற்கனவே கருமையோ பிக்மெண்டேஷனோ இருந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்காக நம்ம ரெண்டே 2 தக்காளி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்போ இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த தக்காளி. இந்த தக்காளியை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே ஏதாவது புழுவோ ஏதாவது பூச்சி இருந்தால் நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி பார்க்குறோம். தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த மைல்டான ஆசிட் என்ன பண்ணுன்னா நம்முடைய ஸ்கின்னை நல்லா ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும். அதுவும் இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பை போக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இடம் அப்படின்னா இந்த தக்காளி தாங்க. இந்த தக்காளியை கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் சீவணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு கழுவி மட்டும் எடுத்தால் போதும். கழுவி எடுத்ததுக்கப்புறமா சின்ன உருளைக்கிழங்காக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அவ்வளவுதான் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளோ தூரம் நம்மளால் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி அடித்தோம்னா இந்த உருளைக்கிழங்கு சரியாக அரையாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை இந்த வடிகட்டி மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த திப்பியெல்லாம் நமக்கு தனியாக கிடைக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தேன். 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி எல்லா திப்பியும் தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இந்த பவுலில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போது இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து 2லேருந்து 3 ஸ்பூன் மட்டும் தனியாக இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் எனக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எந்த பவுலில் எடுத்து வச்சோமோ அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கிறேன். காஃபி தூள் லிக்யூடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. அல்லது நீங்கள் டேரெக்டாக போட்டு கூட கரைச்சிக்கலாம். ப்ரூ காஃபி தூளோ அல்லது எந்த காஃபி தூள் இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. தண்ணி மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியில் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டேன். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். கோதுமை மாவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் ஒயிட்னிங் எல்லாம் இந்த கோதுமை மாவு நல்லா சூப்பராக வேலை செய்யும். அதுவும் முதல்லையே நம்ம ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே ஆசிட்டும் விட்டமின் ஏயும். இந்த ஆசிட் விட்டமின் ஏ சேரும்போது என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருமையெல்லாம் சட்டுன்னு போயிடும். இப்போ இந்த மாதிரி கழுத்தில் கருமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்து மட்டும் பார்க்குறதுக்கு அப்படியே தெளிவாக தெரியும் நமக்கு. நிறைய பேர் செயின் மாற்றி போட்டால் கூட இதே மாதிரி கருப்பு கலரில் ஆகிடும். தங்க செயினுக்கு பதிலாக வேறு ஏதாவது செயின் நீங்கள் ரொம்ப நாளாக போட்டுட்டு இருந்தால் கூட கழுத்து ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி கருப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சால் போதும், நல்லா அருமையாக வேலை செய்யுங்க. இது ரொம்ப நேரம்லாம் போட்டு தேய்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ரொம்ப தண்ணியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை கழுத்தில், கை முட்டியில், கால் முட்டியில், நம்ம உதட்டுக்கு கீழே இந்த மாதிரி கருமை இருக்கக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே இதை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணி விட்ட உடனேயே ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஜூஸ் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம்னா கொஞ்சம் ஜூஸை தனியாக பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துருங்க. ஆனால் நிறைய ஜூஸ் நம்ம சேர்க்க வேண்டாம். முகத்துலலாம் அப்ளை பண்ணும்போது நிறைய ஜூஸ் எல்லாம் அந்த எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் நிறைய ஜூஸ் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஜூஸ் அந்த எலுமிச்சை பழத்தோலை ஒட்டிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். அந்த தோல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸும் இதில் சேர்ந்து நம்முடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்னிங் கொடுக்கும். நீங்கள் நிறைய ஜூஸ் சேர்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரியும் ஒரு மாதிரி அரிப்பு மாதிரியும் வரும். நார்மலாகவே நம்முடைய கைகளெல்லாம் எலுமிச்சப்பழ ஜூஸ் நிறைய படிஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நிறைய ஜூஸ் இல்லாமல் கொஞ்சம் ஜூஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு முறை கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி விட்டாவே போதும். இதை நம்ம உடனடியாக கழுவக்கூடாதுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாவது தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் குளிக்கும்போது கூட இந்த பேஸ்ட் அப்படியே கழுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு உங்களுடைய கையை பின்புறமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஜூஸு தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஒரு பவுலில், அந்த பவுலில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சமும் கட்டி இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வரும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
இது நம்ம ஒரு ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாவது திடீர்னு வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் முகத்தில் போட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். முகமே நல்லா மினுமினு மினுங்கிட்டு வரும். அதே மாதிரி இந்த பேக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வீக்லி 2 டைம்ஸ், வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்து போட்டுட்டு சும்மா அப்படியே முகத்தை கழுவி விட்டாவே அருமையான ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கழுத்தில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கழுவுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அருமையான ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்த கழுத்து ஃபுல்லாக அவ்வளோ கருப்பு இருந்தது. நம்முடைய ஸ்கின் கலருங்கிறது வேற, இதுவே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அதிகப்படியான கருமை இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக போக வைக்கலாங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். அதுவும் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக நீங்கள் க்ரீம் வாங்கணும், பார்லர் போகணும் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது. எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகி நல்லா சூப்பராக ஒயிட்னிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருமையும் போக வைக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.